தமிழ் சினிமால பிரைட் ஆஃப் தமிழ் சினிமான்னு சொல்லி 1931 2013 வரை உள்ள படங்களை பட்டியலிட்டு இருந்தாங்க. அந்த பட்டியலில் பார்த்தோம்னா எதிர்பாராதது, மலைக்கல்லன், பாசமலர், தில்லானா மோனாம்பால், அந்த நாள், அதே மாதிரி கப்பலோட்டிய தமிழன், கல்யாண பரிசு, கர்ணன், சர்வர் சுந்தரம், இந்த மாதிரி படங்கள்லாம் வந்தது. காஞ்சிவரம், ரோஜா, இயற்கை, பரதேசி, ஆரண்ய காண்டம், தலைமுறைகள், அப்புறம் இது என்ன சொல்றது, புதிய பாதை, இந்த படங்கள்லாம் வந்திருந்தது. ரிக்ஷாக்காரன், சர்வர் சுந்தரம், இந்த படம்லாம். இதுல பார்த்தோம்னா உலகநாயகன் கமலஹாசனுடைய தேவர் மகன், நாயகன், அதே மாதிரி இந்தியன், விஸ்வரூபம், இந்த படங்கள் எல்லாமே இந்த லிஸ்ட்ல வந்திருந்தது. ஸோ அதிகமான படங்கள் சிவாஜி கணேசனுடைய படங்கள் மாதிரியே இங்கே கமலஹாசன் படங்களும் நிறைய படங்கள் இந்த லிஸ்ட்ல தேவர் மகன், நாயகன், நம்ம விஸ்வரூபம், இது இந்தியன், இந்த படங்கள் எல்லாமே இந்த லிஸ்ட்ல வந்திருந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்தது. இதுல ரஜினிகாந்த் படம் ஒரு படம் கூட இல்லை. இந்த படங்களுடைய சிறப்பம்சம் என்னன்னா, இந்த படங்கள் இந்தியாவில் மட்டும் பாப்புலர் ஆகல, உலக அளவில் தமிழ் ஃபிலிம்ஸ் தட் ஹவ் ஏர்ன்ட் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் ரெகக்னைசேஷனும் கிடைத்த படங்கள் இந்த படங்கள். உலகநாயகன் கமலஹாசன் ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீங்க ஏன் புது டைரக்டர்ஸுக்கே வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, பெரிய டைரக்டர்ஸ்ட தானே வாய்ப்பு கொடுக்குறீங்கன்னு ஒரு பழைய கேள்வி. இது பழைய பேட்டியில ஒரு கேள்வி பார்த்தேன். நிறைய பேர் சரியா புரிஞ்சுக்காம, இப்ப பாரதி ராஜா இருக்காருன்னா பாரதி ராஜா பெரிய டைரக்டரு, மணிரத்னம் பெரிய டைரக்டரு அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. ஆனா ரொம்ப டீப்பா திங்க் பண்ணி பார்த்தா கமல் சார் சூப்பரா பதில் சொன்னாரு. பாரதி ராஜாவோட படம் 16 வயதிலே, அந்த படம் நான் தான் கதாநாயகன் அப்படின்னு சொல்லி அவர் வரிசையா லிஸ்ட் போடுறாரு. மணிரத்னத்தோடைய படம் நான் தான் பண்ண வேண்டியது, கால்ஷீட் கிடைக்காதனால அவர் கோச்சிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் கன்னடத்துல போய் பண்ணாரு. அதே மாதிரி புதிய பாதை படம் பார்த்திபன் என்கிட்ட தான் கேட்டாரு, நான் பண்ண வேண்டிய படம், நான் இப்ப இந்த படம் வேண்டாம், நீங்களே கதாநாயகனா பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டேன். அதே மாதிரி சங்கர் முதலா ஜென்டில்மேனுக்காக என்கிட்ட கேட்டாரு, நான் தான் வேண்டான்னு சொல்லி அவரை திருப்பி அனுப்பிச்சு விட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதாவது இதெல்லாம் படங்கள்லாம் நடக்க வேண்டியது, நான் அவங்கள்ட்ட கதையே கேட்க மாட்டேன், அவங்கள பார்க்கவே மாட்டேன்னு தவறா சொல்றாங்க. எல்லாரையும் நான் பார்க்கிறேன், பல இயக்குனர்களுடைய முதல் படம் நான் பண்ண படம் தான், சுரேஷ் கிருஷ்ணாவை நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அவரை டைரக்டரா சத்யா படத்துல அப்படின்னு சொல்லி அவர் நிறைய உதாரணம் கொடுத்து சூப்பரா ஆன்சர் பண்ணியிருந்தாரு.